கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன கழுத்து தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது அம்மா. இவளுக்கு மயக்க தெளிதுன்னு நினைக்கிறேண்ணா. இப்ப என்ன பண்றது? ஆமாண்டா, நம்ம கொடுத்தது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. மயக்க தெளிஞ்சுதான் ஆகணும். தெளியட்டும் பாப்போம். இல்லண்ணா, இப்ப இவன் மயக்க தெளிஞ்சு கத்த ஆரம்பிச்சுட்டானா அவன் வாயில ஏதாவது பிளாஸ்டர் போட்டு விடணும்ல. டேய், அதெல்லாம் நான் ரெடியா தான் கையில வச்சிருக்கேன். அவ தெளியட்டும். தெளிஞ்சதுக்கு அப்புறமா போட்டு விடுவோம். சரிங்கண்ணா. இப்ப அடுத்து என்ன? இன்னும் எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. மேடம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ண வேண்டியதுதான். இவளை இங்கேயே போட்டு விடனாலும் தாராளமா போட்டுட்டு இவளை புதைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குண்ணா. ரொம்ப சின்ன பொண்ணுண்ணா. அந்த பொண்ணு போய் டேய் அங்க சொன்னதான் இங்கே சொல்றேன். பாவ பொண்ணியெல்லாம் பார்த்தா கையில பணம் வந்து சேராது. நமக்கு 1008 கஷ்டங்கள் இருக்கு தெரியும்ல. அமைதியா என்ன டார்கெட் நம்ம கொடுத்தாங்களோ அதை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். அமைதியா இரு. பாவம் பொண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. அம்மா அம்மா. டேய், யாரா நீங்க? நீங்க தானே என்ன வாயில பத்தி அமிக்கி ஐயோ என்ன இங்க கூட்டிட்டு வந்தது நீங்க தானடா? டேய், யாரா நீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? கேக்குறலடா, வாய் திறந்து சொல்லுங்கடா. மூஞ்ச பாரு, போர்க்கீங்களா பரதேசிங்களா பண்ணாடீங்களா? ஏண்டா உங்களுக்கு அறிவில்லாம் என்ன என்ன கடத்துனீங்க? அந்த பொண்ணு நம்மள ரொம்ப மோசமா பேசுதுண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பச்சை பச்சையா பேச போல இருக்குண்ணா. அதுக்குள்ள வாயில பிளாஸ்டர் ஒட்டுங்கண்ணா. அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிளாஸ்டரோட ஸ்டிக்கர் எடுக்க முடியலடா. இந்த பொண்ணு பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல. பச்சையா பேசுறதுக்கு முன்னாடியே காது கொடுத்து கேட்க முடியலையே. இன்னும் பச்சை பச்சையா பேசணும். ஐயோ, நல்ல வேலை இந்த பொண்ணுக்கு பச்சை பச்சையா பேச தெரியாது போல இருக்கு. டேய், யாரா சொன்னா எனக்கு பச்சை பச்சையா பேச தெரியாதுன்னு? எனக்கு நல்ல வாயில வரும்டா. அடங்கோ. தங்கச்சிமா அப்படின்னு எதுவும் சொல்லிடாதம்மா. நாங்க 2 பேரும் உனக்கு அண்ணனுங்க மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாதுமா. ரொம்ப தப்புமா. தங்கச்சி மாவா? டேய், நீ தங்கச்சின்னு கூப்பிட்டதுனால உன்னை மட்டும் மன்னிச்சு விடுறேன். ஆனா அந்த கருப்பு கண்ணாடிக்காரனை மன்னிக்கவே மாட்டேன். ஏய், நிறுத்து. ஏதாவது பேசி வச்சா நான் ரொம்ப பொல்லாதவன். பாத்துக்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், இப்படி எல்லாம் பேசிட்டா நான் பயந்துருவேனா? செஞ்சிருவேன் பாத்துக்க. இங்க பாரு, என் வாயில இருந்து கெட்ட கெட்ட வார்த்தை வரதுக்கு முன்னாடி என் கை கட்ட கலட்டி விட்டுரு. நீ எல்லாம் நான் என்னென்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அம்மால இருந்து உங்க அப்பா வரைக்கும் எல்லாரையும் இழுப்பேன் பாத்துக்க. ஒழுங்கு மாதிரி கழட்டி விடுறான். ஆமா, எதுக்குல என்ன கருத்துனீங்க? ஓ, இந்த கழுத்துல போட்டிருக்க நகை இதெல்லாம் பார்த்துதான் கரெக்டுனீங்களா? அடே, இதெல்லாம் கவரிங்கடா. இதை தங்கன்னு நினைச்சு இதை தூக்கிட்டு வந்திருக்கியே. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. நம்மகிட்ட 100 200டா. இங்க பாரு, முக்கு கடைக்கு போனேன்னு வச்சுக்கோ, 3 கூறு 10 ரூபான்னு விற்கிறானுங்க. 3 நெக்லஸ் எடுத்தா 100 ரூபாய் தான். தாராளமா வாங்கிக்கலாம். நீனு உனக்கு வேணா நான் வாங்கி தரேன், சரியா? இதுக்கு ஆசைப்பட்டு என்ன இவ்வளவு தூரம் கடத்தி வந்து உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டே நீனா? ஏய், வாய மூடு. ரொம்ப பேசிட்டு இருக்க நீனு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியலனா? அட்லீஸ்ட் நான் சொல்றதா செய்யண்டா கருப்பு கண்ணாடி. இங்க பாரு, என் கை கட்ட கழட்டி விடு. கை கட்டு மட்டும் இல்ல, கால் கட்டையும் சேர்த்து கழட்டி விடு. ஏண்டா கை கட்டு கால் கட்டுன்னு ஏண்டா இப்படி என் உடம்பு புண்ணாக்குறீங்க? ஏய், நான் எவ்வளவு சாஃப்டா இருப்பேன் தெரியுமா? நான் எந்த குளியும் லோஷன்ஸ் எதுவுமே பயன்படுத்தினதே கிடையாது. இப்போ கயிறை போட்டு இறுக்கி என்னென்னமோ பண்ணி என்னையும் லோஷன்ஸ்லாம் பயன்படுத்த வச்சுட்டியடா. டேய், கழட்டி விடுங்களா. ஏய், ஷோ, வாய மூடு. இன்னொரு தடவை ஏதாவது பேசனா கழுத்தை நெரிச்சு கொன்னுடும் பாத்துக்க. கல்லு வேற. டேய், என் மேல உன் கை பட்டதுமே உன் கையை உடைச்சு அடுப்புல வச்சிடும் பாத்துக்க. என்ன யாரு நினைச்சுக்கிட்ட? அக்கா, உங்க கைதான் கட்டி இருக்கு. அப்புறம் எப்படி அண்ணன் கையை நீங்க உடைச்சு அடுப்புல வைக்க முடியும்? அட ஆமால, இது தெரியாம ஒவ்வொரு வாய் பேசிட்டு இருக்கேனே. கோபப்பட்டு கத்தியாத்து வாயில சொருவிட்டானோ? ஆத்தாடி! ஐயோ, என்னை யாராவது காப்பாத்த வாங்களே. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. கை கட்டி இருக்கு, கால் கட்டி இருக்கு, இது தெரியாம வாயால என்னென்ன கிழிச்சு தள்ளிட்டு இருக்கேன். அட பாவீங்களா, என் வாயையும் சேர்த்துல கட்டி இருக்கணும். இவனுங்க வாயை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டானுங்க. அது தன்னால என் கண்ட்ரோல மீறி அது பாட்டுல ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு யாராவது காப்பாத்த வாங்களே. ஒழுங்கு மாதிரிதான் வெற்றியை கூட கூட்டிட்டு வந்தேன். இல்ல அவனை மட்டும் கூட கூட்டிட்டு வந்தேன். நைட்டோட நைட்டா
வெற்றி ஹீரோ மாதிரி இவனுங்களை ஃபைட் பண்ணி அடிச்சு தும்ச பண்ணி என்னை அப்பவே காப்பாத்திருப்போம். நான் தான் அவன் பாவம், அவன் கொசு கடியில் இருக்கக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு அவனை விட்டுட்டு போய் சொல்லிட்டு தனியா வந்தேன். இந்த தனியா வந்த தொக்க தூக்கிட்டானுங்களே. என்னக்கா பதிலே காணும்? கை கட்டி இருக்கே, நீங்க எப்படிக்கா அண்ணன் கையை உடைச்சு அடுப்புல வைப்பீங்க? இவன் வேற கேட்ட கேள்வியே கேட்கறானே. இங்க பாரு தம்பி, அதெல்லாம் எப்படி உடைக்கணுமோ உடைப்பேன், எனக்கு தெரியும். நீ என் கை கட்ட மட்டும் கழட்டி விட்டு பாரு, எப்படி உங்க நொண்ணன் கையை உடைக்கிறனா இல்லையான்னு. கை கட்ட கழட்டி விட்டு பாரு. ஏய், என்ன எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா? எங்க இருந்து முகத்தை பார்த்தா தானே டம்மியா இல்ல ஒரிஜினலானு தெரியும். கொஞ்சம் அந்த மாஸ்க் மட்டும் கழட்டுங்களேன், நான் பார்த்து சொல்லிடுறேன் டம்மியா இல்ல ஒரிஜினலானு. ஆனா உங்க பக்கத்துல இருக்கான் பாருங்க, அவன் டம்மி பாபா. ஆனா நீ கொஞ்சம் வெறப்பா இருக்க, அப்படிதான் உண்மையான ரவுடின்னு நினைக்கிறேன். ஓ, இது குரூப்ல டூப்பா? யாரு ஒரிஜினல் ரவுடி நான் கண்டுபிடிக்கணும் அதானே? நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க தானே ஒரிஜினல் ரவுடி மிஸ்டர் பிளாக் கண்ணாடி. நீங்க தான் ஒரிஜினல் ரவுடி, அவரு டூப். குரூப்ல டூப்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரு டூப் ரவுடி, நீங்க ஒரிஜினல் ரவுடி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டல, கரெக்டா கலட்டி விடுங்க ரவுடி மேன். அண்ணே சும்மா சொல்லக்கூடாதுன்னு, இந்த பாப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. ஏக்கோ நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டக்கா. பாத்தீங்களா ஒரிஜினல் ரவுடி? டூப் ரவுடி கூட ஒத்துக்கிட்டாரு, அவர் தான் டூப்னு. நான் தான் கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்டா கலட்டி விடுங்க, நானே விறுவிறுன்னு நடந்து என் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க கூடலாம் வந்து ட்ராப் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நானே நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். கட்டை மட்டும் கழட்டி விட்டு பாருங்களேன், எப்படி இங்கிருந்து ஓடுகிறேன் என்று பாருங்களேன். என் கைகளை மட்டும் அவிழ்த்து விட்டு பாருங்கள், எப்படி தப்பித்து ஓடுகிறேன் என்று. ரவுடிமேன் சாரி, ஒரிஜினல் ரவுடிமேன், என் கட்டை கழட்டி விடுங்க ரவுடிமேன். நீங்க எனக்கு அடுத்த அளவுக்குலாம் நான் ஒருத்தே கிடையாது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு அடுத்துட்டே எங்க அம்மாக்கு நீங்க ஃபோன் பண்ணி காசுன்னு கேட்டா 100 ரூபாய் கூட தரமாட்டா. ஏன்னா அவ ஆட்டோக்கே 100 ரூபாய் தரமாட்டா. உங்களுக்கு தருவாளா சொல்லுங்க? என்னக்கா சொல்ற? அப்போ உனக்கு கடத்திட்டு காசு கேட்ட உங்க அம்மா காசு தர மாட்டாங்களா? டூப் ரவுடி, அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. எங்க அம்மா கிட்ட 200 ரூபாய் கேட்டு பாரு, உங்ககிட்ட பேரம் பேசுவா. 50 ரூபா தர வாங்கிக்க, என் பொண்ணை விட்டுருன்னு பேரம் பேசுவா. நீ ரொம்ப கிடுக்குப்படி பண்ண வச்சுக்கே, அந்த 50 ரூபா உனக்கு கிடையாது போடான்னு சொல்லிட்டு எங்க அம்மா நிறைய கட்டிட்டு போயிடும். ஐயோ ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்குக்கா. உன்னை தெரியாம கடத்திட்டு இருக்கோம் போல இருக்கு. அண்ணா என்னண்ணா தெரியாம தவறுதலா வேற இடத்துல கை வச்சிட்டோமோ? அடே டூப் ரவுடி, என்னடா என்னன்னு பேசுற? ஆமா, எங்கடா கை வச்ச? ஐயோ ஏக்கா, நான் அந்த கையை சொல்லலக்கா, இடம் மாத்தி, அதாவது வேற பொண்ணை கடத்ததுக்கு பதிலா உன்னை கடத்திட்டோமோ அந்த அர்த்தத்துல சொன்னேன்க்கா. நீ ஏன்க்கா தப்பா நினைக்கிற? அதானே பார்த்தேன். டேய், உங்க சுண்டு விரல மட்டும் என் மேல பாட்டுது, நான் பத்திரகாளியாவே மாறிடுவேன் பாத்துக்கங்கடா. ஏய் வாயை மூடுறியா இல்ல வாயும் சேர்த்து தச்சிடவா? ஒரிஜினல் ரவுடி, நீங்க தான் ரொம்ப நேரமா ரொம்ப டெரராகவே பேசுறீங்க. ப்ளீஸ் ரவுடி சார், என் கட்டை மட்டும் கழட்டுங்க சார். நான் தான் சொன்னேனே, நீங்க அவர் சொன்ன மாதிரி வேற ஒருத்தையை கடத்ததுக்கு பதிலா என்ன கடத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னை கழட்டி விட்டுருங்க சார், நான் ஒரே ஓட்டமா ஓடிடுறேன் சார். உன்னதான் கரெக்டா கடத்திருக்கேன், வாயை மூடிட்டு. எனக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் நீ இங்கேயே அமைதியா இருக்கணும். வல்லன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தா செவிலிய விட்டுருவோம் பாத்துக்கா. டேய் அவ வாயில பிளாஸ்டர் போட்டு விட்டுங்கடா. என்னதான் கடத்திருக்கேன்? டேய் எதுக்கடா என்ன கடத்துறீங்க? ரவுடி சார், என்னை கடத்ததெல்லாம் சரி, எதுக்காக கடத்துனீங்க? என்ன விஷயத்துக்காக கடத்துனீங்க? அதையாவது சொல்லுங்க சார். டேய் சொன்னது காதல வேலைலாம், அவ வாயில பிளாஸ்டர் ஓட்டு. தோனா இப்பவே ஓட்டிடுறேன்னா? வேண்டாங்க, ஏதோ வாய் இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கு, அதையும் ஒட்டிக்கிட்டு வச்சிடாதீங்க. கையையும் கட்டியாச்சு, காலையும் கட்டியாச்சு, வாயையும் ஓட்டிட்டா எப்படி? வேணாம், எனக்கு இருக்கிறதே வாய் ஒண்ணுதான் பெரிய ஆயுதம். தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டு வைங்களேன். என்னன்னா பாப்பா ரொம்ப கெஞ்சுது. டேய் ஓட்டுன்னு சொன்ன, இனி அவ வாயை திறக்க கூடாது. அப்படி ஏதாவது வாயை திறந்தா நெத்தி போட்டு போட்டு போய் சேரட்டும். என்னது நெத்தி பொட்டுல பொட்டுன்னு போடுவியா? ஐயோ, நான் பொட்டு வைக்கிறதே பெரிய விஷயம், நீ என்ன பொட்டுன்னு போட்டுருவேங்கிற? ரவுடி சார். டேய் சொன்னது புரியலாம், அவ வாயை ஓட்டு. ஓகே சார், ஒட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு ஒட்டுங்களேன். ஏக்கா இப்ப நீ சாப்பிட்றதுக்கு கேக்குற, இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்களே இன்னும் காலை டிஃபனை முடிக்கலாம். நாங்க முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு சேர்த்து 4 இட்லி பார்சல் வாங்கிட்டு வரோம், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்க. இது 6
அம்மா அப்பாவை அவ்வளவா பார்க்க மாட்டேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனசு ரொம்ப வலிக்குது. இவரை நான் நல்லா பார்த்துப்பாருதான், அத்தையும் நல்லா பார்த்துப்பாங்கதா. அதனால அம்மா அப்பாவை தேடணும். அம்மா அப்பாவும் வேணும்னு நினைக்குது, இவரும் வேணும்னு நினைக்குது. என்ன மனசு அது? இல்லாத மனசா இருக்கு. இவர் எதனால எனக்கு பிடிச்சது? கல்யாணமே வேணாம் வேணாம் நினைச்சேன். ஆனா என்னென்னமோ பேசி என்னையும் மாத்திட்டாங்க. இப்ப விடிஞ்ச கல்யாணம் நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. இந்த டைம்ல போன் அடிக்குது. ஏன் போன் எதுக்கு இந்த டைம்ல அடிக்குது? யாரா இருக்கும்? அம்மாவா இருக்குமோ? இல்ல அபியா இருப்பாளா? இல்ல இல்ல, இவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில கல்யாணம்ல, அதான் அதுக்குள்ள ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவருன்னா கண்டிப்பா போன் எடுக்கவே கூடாது. அது காலையில கல்யாணம்னா அதுக்குள்ள என்ன பேச்சு வேண்டியிருக்கு? ரொம்பதான். கல்யாணம் ஆகட்டும். உங்களை என்ன பண்ற பாருங்க. என்ன புது நம்பரா இருக்கு? இவர்தான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறாரோ? சீச்சி, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. வேற யாரா இருக்கும்? அதுவும் இந்த அன்டைம்ல யாருன்னு தெரியலையே. சரி, யாருன்னு கேட்போம். ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் யாருங்கிறதுலாம் உனக்கு அவசியம் இல்லாதது. நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் மட்டும் கேளு. அதை மட்டும் கேட்டுட்டு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேனோ அதை கரெக்டா செய். புரியுதா? ஹலோ, யாருங்க நீங்க? நடுராத்திரில கால் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சொன்னது புரியணும். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேனோ அதையும் பண்ணணும். புரியுதா? இங்க பார், நாளைக்கு விடிஞ்சவனுக்கும் அந்த இனியனுக்கும் கல்யாணம். அப்படிதானே? மரியாதையா பேசுங்க. ஒண்ணு அவர் இனியன் சார்னு கூப்பிடுங்க, இல்ல வாங்க போங்கன்னு சொல்லுங்க. அது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? நான் சொல்ல வந்ததை மட்டும் கேளு. அனாவசியமான பேச்சு வேணாம். நாளைக்கு உனக்கும் அந்த இனியனுக்கும் நடக்க போற கல்யாணம் நடக்க கூடாது. அந்த கல்யாணத்தை நீ ஏன் நிறுத்தணும். ஏய் அனு, யார் நீ? எதுக்கு இப்படி அபசகரமா பேசிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ என்னமோ நானே நிறுத்தணும்னு சொல்ற? இங்க பாரு, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது உனக்கு என்ன கஷ்டம்? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உன் கழுத்துல அந்த இனியன் தாலி கட்டுனா உன் தங்கச்சி கழுத்தை நான் அறுத்துவேன். பரவாயில்லையா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசல. நீ நேரா இருந்தா நானே உன் கழுத்தை நெச்சு கொண்டுடுவேன் பாத்துக்க. ஏன் அபியை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்க நீ? டேய், வேணாண்டா, நான் போல தெரிய மாட்டோம் பாத்துக்க. ஒரு கிராஸ்க்கு என்னடா பேசிட்டு இருக்கான் இவன்? சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதான்? அப்ப செஞ்சா என்ன பண்ணுவேன்? நான் நேரா வந்து உன்னை வெட்டிடுவேன்டா. என் தங்கச்சி கழுத்து அறுத்துறேன்னு சொல்றேன். அந்த மாதிரி சொன்னதுக்கே என்னால நீ நேர்ல இருந்தா உன் மண்டைய ரெண்டா பொழந்திருப்ப பாத்துக்க. தங்கச்சி மேல அவ்வளவு பாசமும்? அப்போ நான் சொன்னது செய். நாளைக்கு காலையில கல்யாண மேடையில எனக்கு இனி என்ன பிரிக்கலாம், இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமும் இல்லைன்னு மாலைய கலட்டி போட்டுட்டு வெளியில போய்கிட்டே இருக்கணும். இதை நான் பண்றதுனால உனக்கு என்ன லாபம் இருக்கு? நான் முதல்ல எதுக்கு பண்ணணும்? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கண்டிப்பா செய்ய முடியாது. உன்னால என் தங்கச்சி எதுவும் பண்ண முடியாது. என் தங்கச்சி ரொம்ப பெரிய தைரியசாலி பாத்துக்க. உன் தங்கச்சி ரொம்ப பெரிய தைரியசாலி தான். ஆனா இப்போ உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும், அவ எங்க பெரியம்மா வீட்டுல இருக்கான். இப்பதான் தூங்க போறேன்னு கிளம்பி போயிருக்கான். இந்நேரம் நல்லா தூங்கி இருப்பான். அவ தூக்கத்துல இல்ல, மயக்கத்துல இருக்கான். எப்படி மயக்கமான தெரியுமா? நான் தான் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்து எங்க வச்சிருக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். டேய், என்னடா சொல்ற? அபி என்னடா பண்ண? எதுக்குடா அபி கடத்தல? யாருடா நீங்க? டேய், நீ எதுக்குடா என் தங்கச்சி இப்படி பண்ற? உனக்கு என்னடா வேணும்? அத முன்னாடி சொல்லிட்டேனேம்மா. எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த கல்யாணம் நிக்கணும். நீ இனி என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இனி ஏன் உன் கழுத்தை தாலி கட்டக்கூடாது. இந்த கல்யாணம் நின்னா மட்டும்தான் உன் தங்கச்சி உயிரோட வந்து சேருவான். ஆமா, மட்டும் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டோம், அவ கழுத்துல அர்த்தம் பாத்துக்க. அப்படி எதுவும் பண்ணிடாத. டேய், இங்க பாரு, என் தங்கச்சி எங்க இருக்கா? அத சொல்லு. என் தங்கச்சி எங்க பெரியம்மா வீட்டுல தான் இருக்கா. நீ என்னமோ போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் போய் சொல்லாதடா. ஓ, நான் பொய் சொல்றேனும். சரி, நான் பொய் சொல்றதாவே இருக்கட்டும். உன் போன் எடுத்து வாட்ஸ்அப்பை கொஞ்சம் ஓபன் பண்ணி அதுல நான் ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன். அது என்ன இமேஜ்னு உன் கண் குளிர பாருமா. ஹலோ, டேய், யார் நீங்க? எதுக்கு என் தங்கச்சி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவளை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா, எதுக்காக அவளை கடத்துறீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு வேண்டியதான் சொல்லிட்டேன்ல. இந்த கல்யாணம் நிக்கணும். இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி உயிரோடு உன்கிட்ட வந்து சேருவா. உனக்கு என்ன? இப்ப இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதானே? நான் இப்பவே போய் இந்த கல்யாணம் எனக்கு வேணும்னு சொல்லிடுறேன். என் தங்கச்சி விட்டுருங்க ப்ளீஸ். இப்பவே இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தக்கூடாது. நீ இப்படி பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க இருக்கேன், உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு
உங்க வீட்டுல இருக்க மொத்த பேரும் தேட ஆரம்பிப்பீங்க. தேடி கண்டுபிடிச்சு நாளைக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவீங்க. அது நடக்கக்கூடாது. நாளைக்கு காலையில முகூர்த்த நேரம் நெருங்கும் போது நீ மணவரைக்கு போய் அவன் பக்கத்துல உட்காந்து அவன் தாலி கட்ட வர நேரத்துல தாலியை கட்டாத எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லைன்னு சொல்லி எழுந்து தூரம் வரணும். நீ வந்ததுக்கு அப்புறமா உன் தங்கச்சி உன்கிட்ட வந்து சேருவா. டேய் என்னடா உன் பிரச்சனை? இந்த கல்யாணம் நிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன வேணும்? இந்த கல்யாணத்தை தவிர வேற ஏதாவது கேளு. எது வந்தாலும் உடனே பண்றேன். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த தயாரா இருந்தா இப்ப வேற கேளுன்றான். இங்க பாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு அவருக்கு எடுக்க கல்யாணம் நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். திடீர்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாட் ராமு? நோ சாரி. என்னால இன்னும் 1 வீக்குக்கு இங்கே வர முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, விடிஞ்சா என் பையனுக்கு கல்யாணம். என் பையனோட மேரேஜ் முடிஞ்சு அது எதுன்னு சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 வீக்குக்கு நான் இங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னால் கண்டிப்பாக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணவே முடியாது. யார்கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க? என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. திடீர்னு வந்து மீட்டிங்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சாரி, என்னால் வர முடியாது. நீங்களே பேசி என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க. என்கிட்ட கேட்காம கொள்ளாம முடிவெடுக்க வேண்டியது இப்போ என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சாரி ராமு, என்னால் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணவே முடியாது. இன்னும் 1 வீக் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். என்னால் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர முடியாது. சாரி ராமு, லீவ் இட். போன வைங்க. பாரு, உனக்கு இதனால என்ன லாபம்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால் அவரை மறக்க முடியாது. அதுக்காக என் தங்கச்சி என்னால் விட முடியாது. எனக்கு தங்கச்சி வேணும். நீ என்ன சொன்னியோ அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன். தயவு செஞ்சு என் தங்கச்சி இதை பண்ணிடாத. ராமு ஸ்டாப் இட். ராமு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். காலை கட் பண்ணுங்க. இங்க பார், நான் சொன்னதை நீ செஞ்சா உன் தங்கச்சி உயிரோட உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்போம். அப்படி நான் சொன்னதை நீ செய்யல அப்படின்னா உன் தங்கச்சி போன மாதிரி வந்து நிற்போம். நான் எதுக்காக இதை பண்றேன், ஏன் இதை பண்றேன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நான் என்ன சொன்னனோ அதை செய். சரி சரி, எதுவும் பண்ணிடாத. நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன். காலையில தானே? சரி, நான் கண்டிப்பா செய்கிறேன். ஆனா ஒண்ணு, அந்த அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கோ. சகாரம் சவுண்ட் வருது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அதுவும் இந்த அன்டைம்ல. விடிஞ்ச கல்யாணம், இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, நீ என்ன சொன்னீங்க அதை நான் செஞ்சிடறேன். ஆனா அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் உடம்புல சின்ன கீழல் பட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். பார்த்துக்க. வாட் ஹேப்பன்? எதுக்கு இவன் இந்த நைட் டைம்ல அழுதுட்டு இருக்கான்? யார்கிட்ட பேசுறான்னு தெரியலையே. வேதா, இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பாப்போம். ஹலோ, யாரும் வராங்க. நீ போன வை. இங்க பார், யார்கிட்டயாவது இந்த விஷயத்த நீ சொல்லி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். உன் தங்கச்சி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த மூச்சு விடக்கூடாது. அந்த இனியனாகட்டும், வீட்டு ஆளுங்க ஆகட்டும், யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. அதையும் மீறி நீ சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ, எனக்கு கண்டிப்பா விஷயம் வந்துடும். யாருக்கிட்டையாவது நீ சொன்ன உன் தங்கச்சி கதி என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கா. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு, எப்படியாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உன் ஃபோனை நான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். உன் ஃபோன்ல இருந்து நீ யாருக்கு என்ன பண்ணி பேசினாலும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால ஏதாவது பண்ணணும்னு முயற்சி மட்டும் பண்ணாத. பார்த்து ஜாக்கிரதையாயிரு. சரி சரி சரி, நான் வைக்கிறேன். யாரும் வராங்க. இந்த டைம்ல நான் பேசிட்டு இருந்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதுவும் பிரச்சனை ஆயிடும். போன வை. இப்போ வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணுவேன். வை. சகனா சகனா அது வீரத்தை அத்தை வாங்க அத்தை, உள்ள வாங்க அத்தை. அத்தை கிட்ட இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அத்தை ஏதாவது பேசுறது கேட்டுட்டாங்களா? கடவுளே, அத்தை எதை கேட்டிருக்க கூடாது. அத்தை வாங்க அத்தை. என்னத்தை இந்த டைம்ல? நான் இந்த டைம்ல வரது இருக்கட்டும். சகனா, are you all right? ஆமாம் ஆல்ரைட். எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். பட் ஏசி ரூமில் உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? அத்தை அது அது வந்து இப்போதான் அத்தை ஏசி ஆன் பண்ணேன். இவ்வளோ நேரம் ஏசி ஆன்ல இல்லை. அதான் ஓ, இப்போதான் ஏசி ஆன் பண்ணியா? பரவாயில்லையே, ஏசி ஓவர் ஸ்பீடாக இருக்கு போல இருக்கு. இப்போதான் ஆன் பண்ணியிருக்கேன். பட் கூலிங் நல்லாவே இருக்குல்ல. இந்த பிராண்டே நல்லா இருக்கு. இந்த பிராண்டே நம்ம வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். இவ என்னமோ மறைக்கிறான். இவ மறைக்கிறதுனால தான் இவ பேச்சில் இவ்வளோ தடுமாற்றம். என்னவா இருக்கும்? எதுக்காவது பயப்படுறாளா? ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறானே, என்ன விஷயமா இருக்கும்? வேதா, இவ்வளோ கண்காணி. இவ எதுக்காக இவ்வளோ தடுமாறான்னு. ஓகே சாகரா, தூங்கிட்டே என்ன பார்க்க வந்தேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும்ல. மேரேஜ் முகூர்த்தம் ரொம்ப சீக்கிரம்ல, அதனால பார்க்க வந்தேன். நீ என்ன தூங்காம இருக்கே?
படுத்து தூங்குமா. மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிக்கணும்ல, பாடு. ஓகே ஓகே அத்தை. ஆல் ரைட், நான் கிளம்புறேன். ஓகே அத்தை. அத்தை போயிட்டாங்க. அபி என்னடி என்னால உனக்கு எது பிரச்சனை வந்திருக்கேன்? ஆரம்பத்தால இந்த கல்யாணத்தினால உனக்கு தாண்டி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் இப்ப எப்படி அபியை காப்பாற்ற போறேன்? அபி எனக்கு நீ தாண்டி முக்கியம். நீ தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். எனக்கு இந்த கல்யாணம் வேணும். உன் உயிரை விட எனக்கு இந்த கல்யாணம் முக்கியம் இல்லை. எனக்கு நீ தாண்டி வேணும். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. விடிஞ்சா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடக்காது, நடக்க போறதும் இல்லை. இதனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியல. ஆனா என் அபிக்கு எதுவும் வாங்கக்கூடாது. என் அபி உயிரோட இருக்கணும். ஏண்டி வீட்டுக்கு போனது ஃபோன் பண்ணடின்னு சொன்னேன். இவளும் ஃபோன் பண்ணணும், நானும் எக்கச்சக்கமா ஃபோன் பண்ணிட்டேன். அந்த ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன தாண்டி பண்ணுவேன்? ரைட்டு, மாட்டே ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஃபங்க்ஷனுக்காக இவன் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கான். டயர்டா இருக்கும்ல, அதான் தூங்குறாப்புல இருக்கு. சரி தூங்கட்டும், காலையில வருவாளோ அப்புறம் இருக்குடி உனக்கு. போனவ ஒரு ஃபோன் பண்ணி, சரி ஃபோன் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ், ரீச் வெற்றின்னு ஒரு மெசேஜ் போடக்கூடாதா? ஒன்று உனக்காக இங்க ஒருத்தர் இருக்கிறேன்னு என்னைக்கடி புரிஞ்சுக்க போறேன்? சீக்கிரமா புரிஞ்சுப்போம், சீக்கிரமா புரிஞ்சுக்கோடி. உனக்காக இந்த வெற்றி இருக்காண்டி. நீ வெற்றி அவளை நினைச்சிட்டே தான் இருக்கணும். விடிஞ்சா உங்க அண்ணன் கல்யாணம்டா, கல்யாணத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. பாவம் அண்ணனும் நம்மளை நம்பி தானே இருக்கோம். அண்ணனுக்காக கொஞ்சம் வேலை செய்யும், அதுக்கப்புறமா நம்ம காதலை வளர்ப்போம். ஓகே, எனக்கு டயர்டா இருக்கு. நேற்று நைட்டை சரியா தூங்கலாம், போய் தூங்குவோம். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னா காலையில சீக்கிரம் வந்துடுடி. அபி குட்டி, அப்படியாலே லவ் யூ டி. நடந்து